Hello stars, welcome back to my channel. என்ன இந்த சேனலுக்கு the first time பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் ஸ்ரீ. என்ன இந்த சேனல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஒரு பெயிண்டிங் vlog ஸ்லாஷ் டுட்டோரியலாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு போர் அடிக்குதா, நான் வீட்டில் இருக்கனால அதனால ஒரு பெயிண்டிங் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி என்னோட பேக்ரவுண்டில் இந்த ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது vlog-ஆ தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் இதே மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரிஸில் என்னை டேக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெயிண்டிங்க்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பாமோட கேன்வஸ் 10x15 இன்ச்சஸில், ஃபெவிகாலோட அக்ரிலிக் கலர்ஸ் பிளாக் அண்ட் ப்ளூ தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபெவிகாலோட 3D நியான் பென்ஸ், டாம்ஸோட பெயிண்ட் ப்ரஷ், பேலட், வாட்டர். ஃபர்ஸ்ட் என் கேன்வஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைவ் 5:1 ரேஷியோவில் பிளாக் அண்ட் ப்ளூ பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். கேன்வஸில் பெயிண்ட் பண்ணுறப்போ வாட்டர் டிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணப்போ எப்பயுமே வாட்டர் மிக்ஸ் பண்ணாதனால. அண்ட் எல்லாமே சிங்கிள் டைரெக்ஷனில் பண்ணுறேன். ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபுல் கேன்வஸும் பெயிண்ட் பண்ண வாட்டி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுடுறேன் ட்ரை பண்ண. A few moments later. ஃபுல்லாக ட்ரை ஆன வாட்டி பென்சில் வச்சு லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் டார்க்காக தெரியுது, பட் நான் ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் ஸ்கெட்ச் பண்ணிட்டு வந்தேன். ஃபெவிக்ரிலோட 3D நியான் பென்ஸ் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் என் பேலட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. ஒன்று திக்காக இருந்துச்சு, 2 வாட்டரியாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பேலட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டதுனால அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போதான் என்னோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் மோட் ஸ்டார்ட் ஆச்சு. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது நமக்கு பெயிண்ட் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி வாட்டரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு பேட்சாக வச்சு அதை டேப் மோஷனில் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட்லாம் எடுத்து அதை அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தள்ளி அது செட்டில் பண்ண ட்ரை பண்ணேன். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன். இதில் நான் இது பர்டிகுலராக இப்படி தான் யூஸ் பண்ணல. இப்போ நான் டிரான்சிஷன் கலர் கொடுத்துக்கிறேன், ஆரஞ்சு கலர். அண்ட் இது மிடில் பிளெண்ட் பண்ணணுன்றதுக்காக மிடில் ஆரஞ்சு எடுத்து அந்த பிங்கோட லைட்டாக பிளெண்டிங் சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பேட்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது ஆக்சுவலி இந்த பெயிண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பெயிண்ட் மாதிரி இல்லை அப்படின்றனால எப்படி பண்ணால் செட் ஆகுன்றது ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ 2 கலர்ஸுமே நான் வச்ச வாட்டி மிடில் ட்ரான்சிஷனுக்காக பிளெண்டிங் சர்க்குலர் மோஷன்லேயே கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆரஞ்சு நிறைய ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால் பிங்க்குக்கு போயிட்டேன். பிங்க் திடீர்னு வச்சப்போ ப்ரஷ்ஷோட டெக்ஸ்டர்னால அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு பிளெண்டிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே நம்மளோட அன்ஈவன் ஷேப்பை ப்ராப்பர் பண்ணுறதுக்காக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் போத் த கலர்ஸ்.
இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷோட அவுட்டர் லேயர் ட்ரா பண்ணுறதுக்காக நியான் எல்லோ கலர் எடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அந்த அன்ஈவன் ஷேப்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக ப்ரஷ் வச்சு நான் நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் ஆல்சோ இந்த நம்ம ஆல்ரெடி பண்ணதுக்கும் இதுக்கும் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டா அது ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அதில் வந்து ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி 3D ஷேப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்லைனா அப்படியே டோனட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஹெட் மாதிரி வந்துடுச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு அன்ஈவன் ஷேப்பாக இருந்த மாதிரியே இருந்துச்சு, கேப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஜெல்லி ஃபிஷ்ஷோட டென்டிக்கிள்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணேன். அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்மளோட ஃபெவிக்ரிலோட 3D நியான் பென்னே வந்து ஒரு லைனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அது வச்சு அப்ளை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுலேயுமே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சிலரோட கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி இருந்தனால ஒரு சிலதுக்கு வந்து லைட்டாக லைன் வந்துச்சு ப்ராப்பராக, ஒரு சிலது வந்து வரலன்றனால ப்ரஷ் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சிமெட்ரிக்கலாக இருக்க வேணாம், ஒரு மாதிரி ஃப்ரீ ஃபார்மாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக என் இஷ்டத்துக்கு எனக்கு வந்த மாதிரி நான் வந்து லைன் போட்டுட்டு இருந்தாங்க, கேர்லியாக. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 3D எஃபெக்ட்லேயும் இருந்துச்சு, மேலே மேலே லைன் ஆகிட்டே வந்தனால. அப்புறம் இதோட பேக்ரவுண்டில் பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்குன்றதுக்காக நியான் பென்னோட கேப் எடுத்து 4 கலர்லையும் டிப் பண்ணிக்கிறேன். சும்மா பேட்சாக டச் பண்ணி அதை வந்து கேன்வாஸில் வச்சோன்னா பபிள் மாதிரி இருக்கும். ஸோ அது மல்டிபிள் கலர்ஸில் நம்ம டச் பண்ணுறதுனால ஒரு மாதிரி ரெயின்போ எஃபெக்டில் இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் சுற்றியும் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் பண்ணுன்றதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கேப், அப்புறம் நம்ம முன்னையே பண்ணிட்டு இருந்தால அந்த கேப் வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து பபிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். பபிள்ஸ்லாம் வரைஞ்சி முடித்த வாட்டி எனக்கு டென்டிக்கல்ஸில் ஆக்டோபஸ் டென்டிக்கல்ஸில் ரவுண்டாக வரும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக டாட்டாக வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து டென்டிக்கல்ஸில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டாட் டென்டிக்கல்ஸ் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட கிளேஸ்டு டோனட் மாதிரி இருக்கிறதுலையும் லைட்டாக டெக்ஸ்டர் ஆட் பண்ணுறதுக்காக டாட்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு ஃபினிஷ்ட் அவுட்புட். அப்புறம் பபிள்ஸ் கூட லைட்டாக நம்ம டாட்ஸ் ஆட் பண்ணால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை ஆட் பண்ண வாட்டி இதுதான் நம்மளோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நீங்கள் பண்ண பெயிண்டிங்கை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடிஸில் சென்ட் பண்ணுங்கள். That is all for today's video. Bye.